ஓகே வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய தமிழ் ஆளினால் சேனல். ஓகேவா? அண்ட் இன்னைக்குள்ளே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைஸ் மணி உங்களுடைய பிஸ்னஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு புது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு தான் பார்க்க போகிறோம். இது மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு நல்ல ஏபிஎஸ் ட்ரான்சாக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 40 lakhs வரைக்கும் பண்ணுறோம். இல்லை நான் எவ்வளவோ பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதை வச்சுக்கோங்க. அது எம்ஐடிஎம் ட்ரான்சாக்ஷன் நல்லா போகுது, ஓரளவு பணம் ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது, நல்ல பிஸ்னஸ் மூவ் ஆகுது அப்படின்னா, ஸோ அந்த பணத்தை வச்சு இன்னும் நீங்கள் அதிகமாக ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் உருவாக்கி கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேஷ் கலெக்ஷன் அப்படிங்கிற பிஸ்னஸ் மூலமாக. இந்த கேஷ் கலெக்ஷன் பிஸ்னஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இது சொல்கிறேன். இப்போ இகாம் எக்ஸ்பிரஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொரியர்லாம் வருது பார்த்தீங்களா, டெலிவரி கம்பெனி இந்த மாதிரிலாம் இருக்காங்கள்ல. ஸோ அவங்களாம் உங்களை ஸ்விக்கி, சிம்பிளாக எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க ஸ்விக்கி சொல்கிறேன். இப்போ ஸ்விக்கி வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. ஆர்டர் பண்ண உடனே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆன்லைனில் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் டேரெக்டாக ஸ்விக்கி கம்பெனிக்கு போயிடும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் போடுறீங்க ஸ்விக்கி கம்பெனியில் அப்படின்னா, அந்த டெலிவரி ஏஜென்ட் வருவார், உங்கள்கிட்ட பார்சலை கொடுத்துட்டு அந்த பணத்தை கையில் வாங்கிடுவார். ஸோ இப்போது ஸ்விக்கியோட பணம் பார்த்திங்க அப்படின்னா அந்த டெலிவரி ஏஜென்ட்டோட கையில் இருக்கணும். அந்த டெலிவரி ஏஜென்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவர் வந்து அவரோட அந்த பர்டிகுலர் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அக்கௌண்ட்டில் வந்து அவர் டெலிவரி கலெக்ஷன் வாங்கின அந்த பணத்தை ஃபுல்லாக பே பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ அப்படி பே பண்ணுறது அவங்களால டேரெக்டாக பண்ண முடியாது. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மள மாதிரி ஸ்பைஸ் மணி ஏஜென்ட்ஸ் மூலமாகவோ இல்லை இந்த மாதிரி சர்வீஸ் கொடுக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் மூலமாக தான் அவங்க வந்து பே பண்ண முடியும். ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட அவங்களுக்கு சார்ஜ் பண்ணுறது கிடையாது. அதான் அந்த ஸ்விக்கி பார்ட்னர் இருக்கார்ல, அவருக்கு நம்ம சார்ஜ் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் அந்த ஸ்விக்கி தரப்பில் இருந்தும் இந்த கம்பெனி சைட்லேருந்து நமக்கு ஒரு பர்டிகுலர் கமிஷன் கொடுப்பாங்க. நம்ம அவருக்கு வந்து அந்த சர்வீஸ் கொடுக்குறதுனால. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அந்த ஆர்டர் வந்து ஸ்விக்கிலேருந்து நமக்கு வந்து ஒரு கஸ்டமர் கொடுக்குறாரு, அவர் வந்து கையில் பணம் கொடுத்துருக்காரு. அந்த பணம் வந்து அந்த ஸ்விக்கியோட ஏஜென்ட் இருக்குது. அவர் வந்து இப்போ கம்பெனி கட்டி ஆகணும். அப்படி இருக்கிற நேரத்தில் அவர் வந்து டேரெக்டாக கட்ட முடியாது. இப்போது கூகுள் பேவோ ஃபோன்பேவோ பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு டெர்மினல் இருக்குது, ஒரு போர்ட்டல் இருக்குது. ஸோ அந்த வேலையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க வந்து நம்மக்கிட்ட பணத்தை கொடுப்பாங்க. நம்ம அவர் சொல்லக்கூடிய ஒரு ஏஜென்ட் ஐடி கோடெல்லாம் கொடுப்பாரு. அந்த கோடு மூலமாக உள்ளே போய்ட்டு நம்ம பணத்தை போட போகிறோம். அதுக்கு நமக்கு ஒரு சர்டன் கமிஷன் கிடைக்க போகுது. ஓகேவா? ஸோ இதை தான் மெயினாக எடுத்து எல்என்டி, இந்த டெலிவரி கம்பெனி, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. அவங்க எல்லாமே மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கொடுக்குறாங்க. மற்ற கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி ஏஜென்ட்ஸை வந்து டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணி இது பண்ணி விடுறதில்ல, கனெக்ட் பண்ணி விடுறதில்ல. ஸோ ஸ்பைஸ் பண்ணி அந்த வகையில் உங்களுக்கு பெஸ்ட்டான சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் எங்கள் கீழே ஐடி எடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனே. ஸோ உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த பிஸ்னஸை நாங்கள் உங்களுக்கு மேப் பண்ணி கொடுப்போம். ஸோ நீங்கள் ரெகுலராக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே க்ரியேட் பண்ணி கொடுப்போம். இதில் கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வரும். அந்த டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தனியாக எக்ஸிக்யூட்டிவ் கால் பண்ணி உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் அந்த வாய்ப்பையுமே நாங்கள் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் டவுட்டெல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணி உங்கள் பிஸ்னஸில் என்ரோல் பண்ணி உங்களை பெஸ்ட்டாக பிஸ்னஸ் பண்ண வைக்கிறதுக்கு எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இப்போது இந்த கேஷ் கலெக்ஷன் அப்படிங்கிற சர்வீஸ் இருக்குல்ல, ஜஸ்ட் அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த கேஷ் கலெக்ஷனுக்குள்ளே போனோடனே சிஎம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த கேஷ் கலெக்ஷன் பிஸ்னஸோட கான்செப்ட். ஸோ இதில் கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அது கேஷ் கலெக்ஷன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் உங்களுக்கு எத்தனை கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த பஜாஜ் ஃபின்சர்வு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த தானி லோன்ஸ், அப்புறம் இகாம் எக்ஸ்பிரஸ், டெலிவரி, இதெல்லாமே அந்த எல்என்டி மைக்ரோ ஃபைனான்ஸ், மெயினாக எல்என்டி மைக்ரோ ஃபைனான்ஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். இந்த ரூரல் ஏரியாஸில் உங்களுக்கு இந்த மினி பேங்க் இதெல்லாம் ரன் பண்ணுறாங்களே. ஸோ அந்த மாதிரி பணம் எல்லாமே கலெக்ட் பண்ணி அவங்க அப்டேட் பண்ணுறதுக்கு இதில் உங்களுக்கு நிறையா இருக்குது. இப்போ ரீசெண்டாக இந்த எக்ஸ்பிரஸ் பீஸ், அந்த கொரியர் கம்பெனிலாம் இருக்குல்ல பார்த்திங்களா, அந்த டெலிவரி ஏஜென்சி. ஸோ அவங்களோட இதுவுமே கலெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பாருங்கள். ஓகேவா? நீங்கள் உள்ளே போனோடனே இப்போ நான் எக்ஸ்பிரஸ் பீஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போயிருக்கேன். இதில் உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் கிடைக்குன்னா 0.12%. அதாவது நீங்கள் எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ அதில் உங்களுக்கு அவ்வளோ அமௌண்ட், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பண்ணுறீங்களோ அதில் 0.12% உங்களுக்கு கிடைக்கும். இதில் லொக்கேஷன் கோடு இதெல்லாமே நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரி பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கோடு எல்லாமே லோட் ஆகும். ஸோ இந்த கோடு யார்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த பணம் கொண்டு வராங்களா அந்த ஏஜென்ட், டெலிவரி ஏஜென்ட், அவருக்கு தெரியும். ஸோ அதிலே இன்னும் நிறைய ஆப்ஷன் வரப்போகுது. ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஹிஸ்ட்ரியில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க, எந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம். நோ யுவர் கமிஷனில் போய்ட்டு எந்தெந்த கம்பெனிஸ் எவ்வளோ கமிஷன் கொடுக்குறாங்க. அண்ட் காமனாக பார்த்திங்கன்னா எல்லாருமே 0.12% அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஹெல்ப் டெஸ்க்கான ஆப்ஷனும் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் எல்லா இதுக்கான டீட்டெயில் இருக்குது, ஒவ்வொரு ஏஜென்சிக்கான டீட்டெயிலும் இருக்குது, ட்ரைனிங் பிடிஎஃப், அது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் மற்றபடி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுற மூலமாக உங்களுக்கு என்ன சப்போர்ட் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா? அண்ட் மெயினாக சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த டெலிவரி ஏஜென்சிஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், அப்புறம் எல்என்டி, இதெல்லாமே மெயினாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களோட ஏரியாவில் நீங்கள் ஒரு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை அப்கிரேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அது ஒரு நல்ல பெஸ்ட்டான டைம்னு சொல்லலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஸ்பைஸ் மணி ஏஜென்ட்டாக இருக்கீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் ஜாயின் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா
நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தான கிளியரன்ஸ், ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் இதுவும் ஒன்று அப்படிங்கிறதுல குறிப்பிடத்தக்க விஷயம். ஓகேவா? ஸோ இன்னும் ஸ்பைஸ் மேலே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுங்கள். இதில் ப்ராடக்ட்ஸில் ஏதாவது டவுட் இருக்கும்னா கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபாஸ்டேக் ரீசார்ஜ், லோன் அமௌண்ட் கலெக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0.15% கமிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே செக் பண்ணி பார்க்கலாம். இதில் டவுட் இருந்தாலும் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கிளியர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ ஸ்பைஸ் மேலே தேவையான பயோமெட்ரிக் டிவைஸ் அண்ட் ஏடிஎம் டிவைஸ் எல்லாமே நீங்கள் எங்கிட்டே பை பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நாங்கள் உங்களை பிஸ்னஸ் பண்ண வைக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ ஏர்ன் பண்ணுங்கள். உங்களுக்கு தான் எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இது போல் உங்கள் பிஸ்னஸ் தேவையான வீடியோஸ் நாங்கள் டெய்லி கொடுத்துட்ருப்போம். உங்கள் பிஸ்னஸோட நாங்கள் உங்களை ஓகேவா?